வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. பொள்ளாச்சியில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து புதிய திட்ட சாலைக்கு அருட்செல்வர் திரு மகாலிங்கம் அவர்களின் பெயர் சூட்டினார். பொள்ளாச்சி சிடிசி மேடு பகுதியில் 9 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடந்த விழாவில் ஆழியார் அணை நீர் ஆதாரமாக உள்ள கோட்டூர், வேட்டைக்காரன்புதூர் பெருடாட்சி மற்றும் ஆனைமலை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 38 ஊரக குடியிருப்புகளுக்கான 26 கோடி ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மறுசீரமைப்பு பணியையும் துவக்கி வைத்தார். மேலும் சூலூர், வால்பாறை, கிணத்துக்கடவு தொகுதிகள் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பாக 72 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார மைய கட்டிடம், அங்கன்வாடி கட்டிடம், நியாய விலைக் கடை கட்டடங்களையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொள்ளாச்சி புதிய திட்ட சாலைக்கு அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் சாலை பெயர் சூட்டப்பட்டதையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து மகாலிங்கபுரத்தில் கட்டப்பட்டுள்ள பாராளுமன்ற அலுவலகத்தையும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகள் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் வெள்ளை கோவில் சாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி, பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி, மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா, நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆனைமலை அடுத்த ஆழியாறில் வழி தவறி வந்த கடமான் வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்தது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் உள்ளது. தற்பொழுது வறட்சி காரணமாக தண்ணீர், உணவு தேடி பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய சாலைகளில் யானை மற்றும் மான், காட்டு மாடு வருவது வழக்கமாக உள்ள நிலையில் இன்று மதியம் ஆழியார் வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி வெளியே வந்த கடமான் ஆழியார் பூங்கா பகுதிக்கு வருகை புரிந்தது. இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்தனர். அவர்களை பார்த்து பயந்து ஓடிய கடமான் அருகே இருந்த வாய்க்காலில் கால் தவறி தண்ணீரில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதனை பார்த்து அப்பகுதியில் இருந்த சிறுவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மானை காப்பாற்ற முயற்சி செய்தனர். ஆனால் மான் நீண்ட தூரம் வாய்க்காலில் இழுத்து சென்றது. பின் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த வனத்துறையினர் 5 அடி ஆழமுள்ள வாய்க்காலில் இருந்து மானை மீட்டனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக மான் அதிக அளவு தண்ணீர் கொடுத்ததால் உயிரிழந்தது. இந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மான் தண்ணீரில் விழுந்ததை அறிந்த குரங்குகள் மானை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வது போல அதிக சப்தம் எழுப்பியது. இங்கிருந்த பொதுமக்கள் குரங்குகள் 5 அறிவு கொண்ட குரங்குக்கு கூட ஒரு வனவிலங்கு தண்ணீரில் அடித்து செல்வதை பார்த்து ஆதங்கத்தில் சத்தம் போடுவது வியப்பாக உள்ளது என தெரிவித்தனர். மானை வனத்துறையினர் மீது பிரேத பரிசோதனைக்காக வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.